குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரெண்டாவது கொஷின், ஹார்மோன் டாபிக்ல ரெண்டாவது கொஷின். அதுக்கு முன்னால இது வரைக்கும் நம்ம கொஷின்ஸை பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சு கொடுக்குறோம். ஸ்டெம் அகாடமி மூலியமா ஒட்டுமொத்தமான எல்லா கொஷின்ஸையும் ஒவ்வொரு நாளைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கொஷின் உண்டான ஃபியர்னஸ் எல்லாமே என்ன பண்ணினா போகும். ஸோ அதனால என்னவா இருக்குன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா விதமான வினாக்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க கொஷின் பார்க்கலாம். பாருங்க, இது ரெண்டாவது கொஷின். லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு உண்டான 4 ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணி அக்யூரசி ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். இப்பயும் அதே போல தான் என்னவா அப்படின்னா ஒரு கொஷின் எடுத்திருக்கோம் ஹார்மோன் டாபிக் வந்து. Which of the following hormone released from the pituitary is actually synthesized in the hypothalamus? அதாவது தமிழ்ல பின்வருவற்றில் உண்மையில் ஹைப்போதலாமஸில் உற்பத்தி செய்யப்பட்டு பிட்யூட்டரி வாயிலாக வெளியிடப்படும் ஹார்மோன்கள் எது? இதுதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். இதை ஈஸியா என்ன பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணலாம். ஏன் எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, ஏடிஹெச் அப்படிங்கிறது ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன், தமிழ்லேயே அதே தான். ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டட் ஹார்மோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எஃப்எஸ்ஹெச். அடினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், அதே போல இதுவும் என்ன அப்படின்னா பிட்யூட்டரி ஹார்மோன் கிளாண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன், லூட்டனைசிங் ஹார்மோன்ஸ். இப்போ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்துலயுமே ரொம்ப பெக்கூலியரா டிஃப்ரெண்டா இருக்கிறது என்ன அப்படின்னா இது எல்லாமே பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா என்னவா அப்படின்னா ஏடிஹெச் மட்டும் என்னவா அப்படின்னா என்னவும் ஹைப்போதலாமஸ்ல ப்ரொடக்ஷன் ஆகி பிட்யூட்டரி கிளாண்ட்ல வந்து என்ன அப்படின்னா சிந்தசிஸ் ஆகும். அப்போ இது மட்டும்தான் ஏடிஹெச், அதாவது ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம், வாசோபிரசின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹார்மோன் மட்டும்தான் ஹைப்போதலாமஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போமா, ஒவ்வொரு ஹார்மோனை பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹைப்போதலாமஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன். இப்போ பாருங்க, ஹைப்போதலாமஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதான் ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸ் ஹார்மோனை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்போதலாமஸ் இதுக்கு ஒரு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட்னு பேர். இது மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட்னு பேர். ஏன் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்றோம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட். சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஏன் இதை வந்து இப்படி கொஷின் சொல்றோம் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்றோம் அப்படின்னா இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் த பிட்யூட்டரி கிளாண்ட். இது எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்டை என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும். பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணும். அப்ப பிட்யூட்டரி கிளாண்டுக்கு பேர் என்ன? மாஸ்டர் கிளாண்டுன்னு பேர். அப்ப மாஸ்டர் கிளாண்டை கண்ட்ரோல் பண்றதுனால ஹைப்போதலாமஸை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா ஹைப்போதலாமஸ்ல இருந்து எந்த மாதிரியான ஹார்மோன்லாம் உருவாகுது, ஹைப்போதலாமஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, எங்க இருக்குதுன்னு பாருங்க. இப்போ நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன், அது டயன்செஃபாலான் அப்படின்னு பேர். அந்த டயக்ராம் பேரு டயன்செஃபாலான். அதாவது ஃபோர் பிரெயினோட எண்டில் காணப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இட் இஸ் எ ஸ்மால் ஸ்ட்ரக்சர். ஃபோர் பிரெயினோட எண்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ரெண்டு சைடு இருக்கிறதுக்கு பேரு தலாமஸ்னு பேர். இது ரெண்டையும் மேல இருக்கக்கூடியதுக்கு பேரு, மேல இதுக்கு பேரு எபிதலாமஸ்னு பேரு. எபிதலாமஸ்னு பேரு. இது எபிதலாமஸ். கீழே இருக்கிறது இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்போதலாமஸ் அப்படின்னு பேரு. ஹைப்போதலாமஸ். ஓகேவா? இந்த ஹைப்போதலாமஸ் தான் என்ன அப்படின்னா இட் இஸ் இன்டர் கனெக்டட் பிட்வீன் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டத்தையும் நர்வஸ் சிஸ்டத்தையும் இணைக்கக்கூடியது யாரு அப்படின்னா ஹைப்போதலாமஸ் தான். அப்போ இங்க இருந்து என்ன அப்படின்னா ஒரு அவுட் க்ரோத் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த அவுட் க்ரோத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட் பேர். அப்ப பிட்யூட்டரி கிளாண்ட்ல ரெண்டு பகுதி இருக்கும், அடினோ ஹைப்போபைசிஸ், நியூரோ ஹைப்போபைசிஸ். லாஸ்ட் கிளாஸ்ல கூட என்ன அப்படின்னா பார்த்துருக்கோம். சரியா? அப்போ இந்த ஹைப்போதலாமஸோட பிட்யூட்டரி கிளாண்ட் இணையணும் அப்படின்னா இந்த இடத்துல கூடிய ஒரு பாட்டுக்கு பேரு இன்ஃபண்டிபுலம் அப்படின்னு. இன்ஃபண்டிபுலம் அப்படின்னு. ஓகேவா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா
ஒரு பிட்யூட்டரி கிளாண்டு என்ன பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸோட இணைக்கக்கூடிய பகுதி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஹைப்போதலாமஸ் தான் பார்ப்போம். இப்போ இதை கொஞ்சம் என்ன பார்த்தீங்கன்னா அப்போ என்னது ஹைப்போதலாமஸ் தான் பிட்யூட்டரி கிளாண்டை என்ன பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்க ஒரு பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு, ஒரு பிட்யூட்டரி கிளாண்ட், இதுதான் ஒரு பிட்யூட்டரி கிளாண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதான் ஒரு பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்டு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி பேர் தான் ஹைப்போதலாமஸ். ஓகேவா? ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸ்ல இருந்து ஹார்மோன் என்ன பண்ணுறா 4 ஹார்மோன் உருவாகும். ஒன்று என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது RH ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்னு, அதாவது வெளியீடு காரணிகள் அப்படின்னு, வெளியிடும் ஹார்மோன் அப்படின்னு. இன்னொன்று IHன்னு பேர், அது இன்ஹிபிட்டரி ஹார்மோன் அப்படின்னு, தடை செய்யும் ஹார்மோன் பேர். இன்னொன்று என்ன அப்படின்னா ஆக்சிடோசின் அப்படின்னு பேர். ஆக்சிடோசின் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரேபிட் பர்த் அப்படின்னு பேரு. இதுக்கு பேர் தான் ஹார்மோன் ஆஃப் லவ் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னா அம்மாவையும் அப்பா குழந்தையையும் என்ன அப்படின்னா 2 பேருமே ஈஸியா குழந்தை பிறக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றதுனால இந்த ஹார்மோனை ஆக்சிடோசின் ஹார்மோன் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம இன்னொரு ஹார்மோன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு ஹார்மோன் யாரு அப்படின்னா என்னது ADH ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். இதுக்கு இன்னொரு பேரு வாசோபிரசின், வாசோபிரசின் அப்படின்னு. சரியா? இந்த ஹார்மோன் தான் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஹார்மோன். இப்போ பாருங்க இதுல இருந்து ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ ஹைப்போதலாமஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோனு இந்த 4 ஹார்மோன் தான். இப்போ ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். என்னது ஆப்ஷன்ல பாருங்க இங்க வந்திருக்கும் ADH மட்டும்தான் என்ன அப்படின்னா ஹைப்போதலாமஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி. இப்போ பாருங்க ஹைப்போதலாமஸ்ல இருந்து இது ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஹைப்போதலாமஸ்ல இருந்து என்ன அப்படின்னா ஹைப்போதலாமஸ்ல இருந்து இங்க என்ன அப்படின்னா நர்வ்ஸ் என்ன அப்படின்னா இங்க வந்து நர்வ்ஸ் வந்து ஃபுல்லா என்ன அக்யூமுலேட் ஆகும். ஒரு குதிரை வால் மாதிரி இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு பேரு ஹெர்ரிங் பாடிஸ்னு பேரு. ஹெர்ரிங் பாடி. இந்த ஹெர்ரிங் பாடி அப்படிங்கிற பகுதியில தான் என்ன ஆகும் இந்த ADH இந்த எல்லா ஹார்மோனும் என்ன அப்படின்னா அதுலயும் குறிப்பா இந்த ஆக்சிடோசினும் ADHும் அது வாசோபிரசின் ரெண்டும் இந்த ஹெர்ரிங் பாடிஸ் தான் என்ன ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும் எங்க ப்ரொடக்ஷன் ஆகுது ஹைப்போதலாமஸ்ல ப்ரொடக்ஷன் ஆகுது. ஆனா ஸ்டோர் ஆகிறது எங்க நியூரோ ஹைப்போபைசிஸ். இந்த பகுதி பேரு நியூரோ ஹைப்போபைசிஸ். அப்ப இந்த பகுதி பேரு அடினோ ஹைப்போபைசிஸ் அப்படின்னு பேரு. லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் பார்ஸ் இன்டர்மீடியான்னு பேரு. இங்க இருந்தா என்ன ப்ரொடியூஸ் ஆகும் பார்ஸ் இன்டர்மீடியா வந்து மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த 2 ஹார்மோனும் ஆக்சிடோசினும் ADHும் நியூரோ ஹைப்போபைசிஸ்ல என்ன அப்படின்னா ஸ்டோர் ஆகும் வந்து. அப்ப ஸ்டோர் பண்றதா இங்க ப்ரொடக்ஷன் ஆகும். அப்ப இங்க இருந்து தான் என்ன அப்படின்னா ரிலீஸ் ஆகும். ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய 3 ஹார்மோன் பாருங்க. மீதி இருக்கக்கூடிய 3 ஹார்மோனு என்னவா எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகும் இங்க இருக்கக்கூடிய அடினோ ஹைப்போபைசிஸ்ல இருக்க பார்ஸ் டிஸ்டாலிஸ் பார்ஸ் டியூபரலிஸ் அப்படின்னு 2 பகுதி இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா இந்த பார்ஸ் டியூபரலிஸ் இந்த ரீஜன்ல இருந்து பிளட் வெசல்ஸ் என்ன அப்படின்னா அதிகமா இருக்கும். பிளட் வெசல்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப இந்த ரீஜன்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதான் 6 ஹார்மோன்ஸ். 6 ஹார்மோன்ஸ். இந்த 6 ஹார்மோன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னே GH ஹார்மோன். GHனா இட் இஸ் அ growth ஹார்மோன் அப்படின்னு. STH அப்படின்னு சொல்லுவோம் சொமாட்டோட்ரோபிக் ஹார்மோன். அதாவது சொமாட்டிக் செல்ஸை தூண்டி பாடியோட மெட்டபாலிக் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன். ரெண்டாவது யாரு அப்படின்னா TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு. இது பாடியில இருக்கக்கூடிய பாடி செல்ஸ் மேல ஆக்ட் பண்ணி அந்த பாடி செல்ஸ்ல மெட்டபாலிக் ப்ராசஸ் என்ன அப்படின்னா மெட்டபாலிசம் நடக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால என்ன அப்படின்னா செல் growth ஆகும். மெட்டபாலிசம் நடந்தா மட்டும்தான் செல் growth ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல் growthனா அதுல போன்ஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ் பர்டிகுலரா ஆஸ்டியோசைட்னு பேரு. அதே போல அது கார்டிலேஜஸ் அதாவது கான்ட்ரோசைட் அப்படின்னு ஒரு செல் இருக்கும். கார்டிலேஜ் இங்க ஒரு செல் இருக்கும் அதுக்கு பேர் கார்டிலேஜஸ் அதாவது கான்ட்ரோசைட் அப்படின்னு. இந்த கான்ட்ரோசைட் செல்லையும் ஆஸ்டியோசைட் செல்லையும் இது என்ன அப்படின்னா குறிப்பா என்ன அப்படின்னா மெச்சூர் பண்ணும். பாடியோடைய செல்ஸ் என்ன அப்படின்னா growth பண்ணும். ஓகேவா? இது GH ஹார்மோன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா TSHங்கிறது என்ன நம்மளோட நெக் ரீஜியன்ல ட்ரக்கியா எய்தர் சைட் ஆஃப் ட்ரக்கியாவில் என்னவா அப்படின்னா 2 லோப் இருக்கும். இந்த 2 லோபும் முன்னாடி வந்து இணையும்.
இந்த இணையக்கூடிய இடத்துக்கு பேரு இஸ்துமஸ்னு பேரு. இந்த இணையக்கூடிய இடத்துக்கு பேரு இஸ்துமஸ்னு பேரு. இந்த இஸ்துமஸ் 2 தைராய்டு கிளாண்ட். அப்போ ட்ரக்கியாவோட எதிர் சைடுல 2 கிளாண்ட் இருக்கும். இந்த பேர்ஸ் ஆஃப் கிளாண்டு, இதுக்கு பேரு தைராய்டு கிளாண்டுன்னு பேரு. அப்ப அந்த தைராய்டு கிளாண்ட தூண்டக்கூடியது யாரு? இதுதான் போய் என்ன பண்ணீங்கன்னா தூண்டும். அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கும்? இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபாலிக்கல் செல்ஸ் நிறைய இருக்கும். ஃபாலிக்கல் செல்ஸ் இதுக்குள்ள என்ன பண்ணீங்கன்னா அப்படி இருக்கும் ஃபாலிக்கல் செல்ஸ். இந்த ஃபாலிக்கல் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அசினின்னு பேர். அப்போ இந்த டிஎஸ்ஹெச் போய் இதை போய் தூண்டுறதுனால ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு பேரு தைராக்சின் பேர். இந்த தைராக்சினை தான் பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இது பாடியில பேசிக் மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிற என்ன அப்படின்னா ஒரு ரியாக்ஷனை பண்ணும். அப்போ பேசிக் மெட்டபாலிக் ரேட்ங்கிற ஃபங்க்ஷனை மெட்டபாலிக் ப்ராசஸை என்ன அப்படின்னா இன்டியூஸ் பண்றது யாரு அப்படின்னா இந்த டிஎஸ்ஹெச் தான். மூணாவதா இருக்கிறது யாரு அடுத்த ஹார்மோன் அப்படின்னா அடுத்த ஹார்மோனு ஏசிடிஹெச். அப்ப என்னவும் ஏசிடிஹெச் அப்படின்னு ஒரு ஹார்மோனு அட்ரினோ கார்டிகோட்ரோபி ஹார்மோன். அப்போ இந்த ஹார்மோனு என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்தோம். என்ன கிட்னியோட சிறுநீரகத்தோட மேல அதாவது கிட்னியோட மேல ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ரினல் கிளாண்டுன்னு பேர். அட்ரினல் கிளாண்டுன்னு பேர். இந்த அட்ரினல் கிளாண்டோட அட்ரினல் கிளாண்ட் எப்படி ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். அதை நம்ம டிரா பண்ணோம்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். வெளியில இருக்கக்கூடிய இந்த பார்ட்டுக்கு பேரு கார்டெக்ஸ்னு பேரு. உள்ள இருக்கக்கூடிய இந்த பார்ட்டுக்கு பேரு மெடுலா அப்படின்னு பேரு. அப்போ ஆல்ரெடி என்ன அப்படின்னா மெடுலா ரீஜன் நம்ம பார்த்துட்டோம். கார்டெக்ஸ் ரீஜியன்ல என்ன அப்படின்னா 3 பகுதி இருக்கும். ஜோனா கிளாமருலோசா, ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ்னு 3 பகுதி இருக்கும். அதுல என்ன அப்படின்னா இந்த ஏசிடிஹெச் என்னவோ பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி இந்த கார்டெக்ஸ் போய் என்ன அப்படின்னா தூண்டும். கார்டெக்ஸ் ரீஜன்ல தூண்டுறதுனால என்ன அப்படின்னா 3 ஹார்மோன் உருவாகும். ஒன்னு என்ன அல்டோஸ்டிரான். ஓகேவா? அல்டோஸ்டிரான். ரெண்டாவது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கார்டிசோல். கார்டிசோல். மூணாவது என்ன அப்படின்னா செக்ஸ் ஹார்மோன்ஸ். செக்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா 3 ஹார்மோன் என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த 3 ஹார்மோன் என்ன பண்ணா ஒரு வேலைகளை செய்யும். அப்போ ஏசிடிஹெச் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கார்டெக்ஸ் ரீஜனை போய் ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்மோனை தூண்டதுக்காக என்ன பண்ணா ஹெல்ப் பண்ணும். அடுத்தது யாரு? அடுத்த ஹார்மோனு எல்ஹெச் ஹார்மோன், லூட்டினசிங் ஹார்மோன் அப்படின்னு. எல்ஹெச் ஹார்மோன் அதே போல இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னா எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன். இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னா எல்டிஹெச் ஹார்மோன். இந்த எல்டிஹெச் ஹார்மோனுக்கு பேரு பிஆர்எல் புரோலாக்டின் அப்படின்னு. அதான் பிஆர்எல். இப்போ இது 3க்கும் சேர்ந்து பேர் என்ன அப்படின்னா கோனோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்னு. கோனோட்ரோபிக் ஹார்மோன் ஜிடிஹெச் அப்படின்னு. இப்போ பாருங்க எல்ஹெச் ஹார்மோன் என்ன வேலை செய்யுது அப்படின்னா எல்ஹெச் ஹார்மோனு ஃபர்ஸ்ட் எஃப்எஸ்ஹெச் போகும். எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் மேல ஆக்ட் பண்ணி இது ரெண்டையும் growth பண்ற வேலையை யார் பண்ணுதா அப்படின்னா யார் பண்றா? எஃப்எஸ்ஹெச் பண்ணுது. அடுத்தது எல்ஹெச் என்ன பண்ணும் அப்படின்னா எல்ஹெச் பொறுத்த வரைக்கும் எல்ஹெச் சரியா எல்ஹெச் ஹார்மோன் என்ன பண்ணும்? இது அந்த ஸ்போம் அதாவது டெஸ்டிஸ் மேல ஆக்ட் பண்ணி ஓகேவா டெஸ்டிஸ் மேல ஆக்ட் பண்ணி இங்க இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு ஒரு ஹார்மோனையும் அதே போல ஓவரியல் மேல ஆக்ட் பண்ணி ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அது இல்லாம என்ன அப்படின்னா அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய கிராஃபியன் ஃபாலிக்கல் இருக்கு இல்லையா, அந்த கிராஃபியன் ஃபாலிக்கலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செல் இருக்கும். கிராஃபியன் ஃபாலிக்கலுக்குள்ள ஒரு ஊடிட்டு இருக்கும். இது போய் என்ன அப்படின்னா எல்ஹெச் போய் எல்ஹெச் இந்த எல்ஹெச் ஹார்மோனு எல்ஹெச் அப்படிங்கிற ஹார்மோனு இதை போய் தூண்டுறதுனால மென்சுரல் சைக்கிள்ல 14th டேவ்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஓவம் ரிலீஸ் ஆகும். அந்த ஓவம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பேரு ஓவுலேஷன் அப்படின்னு பேர். 14th டேவ்ல நடக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் எல்ஹெச்சோட வேலை. அடுத்தது என்ன அப்படின்னா எல்டிஹெச் ப்ரோலாக்டின் அப்படின்னு. அப்போ ப்ரோலாக்டின் பிஆர்எல் ப்ரோலாக்டினோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இது மில்க் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். மில்கை
ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். மில்க் ப்ரொடக்ஷன் இன் மெமரி செல்ஸ். அது பால் சுரப்பி மேலே ஆக்ட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா பாலை என்ன அப்படின்னா சுரக்கச்சியும். ஸோ அதனால ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா எல்டிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். எல்டிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட இன்னொரு வேலை என்ன அப்படின்னா இங்க இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன உருவானுச்சு, ஓவலேஷன் நடந்துருச்சு. அப்போ என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், எம்டி கிராஃபியன் ஃபாலிகல் இருக்கும். இந்த எம்டி கிராஃபியன் ஃபாலிகல் மேல பிஆர்எல் ஆக்ட் பண்ணி இங்க இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா ஹைப்போதலாமஸ்ல இருந்து எதை ப்ரொடியூஸ் ஆகுது, எதெல்லாம் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு மேட்ச் பண்ணா கரெக்டா தெரியும். இப்போ பாருங்க பார்க்கலாமா, பாருங்க each of the following hormone released from the pituitary is actually synthesized in the hypothalamus. ஹைப்போதலாமஸில் உற்பத்தி செய்யப்பட்டு பிட்யூட்டரி வாயிலாக வெளியிடப்படும் ஹார்மோன்கள் இது. ஆன்டிடைரட்டிக் ஹார்மோன், இது 2 ஹார்மோன் சொன்னோம். என்னென்ன, ஒன்று ஆக்சிடோசின், இன்னொன்று ஏடிஹெச் சொன்னோம். இந்த ஆக்சிடோசின் என்ன அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்காக ஈஸியாக ஹெல்ப் பண்ணோம். ஏடிஹெச் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஏடிஹெச்சோட வேலையை மட்டும் பார்ப்போம். ஏடிஹெச் என்ன வேலை அப்படின்னா ஏடிஹெச்சை பொறுத்த இந்த இடத்துல போடுறேன் நெஃப்ரான் இருக்குல்ல, இந்த நெஃப்ரான் மேல ஆக்ட் பண்ணி நெஃப்ரான் மேல 2 இடத்த மேல ஆக்ட் பண்ணும். என்னென்ன இடம் அப்படின்னா இந்த இடத்துக்கு பேரு டிசிடி, டிஸ்டல் கன்வெர்டிபிள், அதாவது சேய்மை சுரண்டகுழல். இதுக்கு சேகரிக்கும் நாளம், அது பேரு என்ன அப்படின்னா கலெக்டிங் டக்ட்னு பேரு. இது கலெக்டிங் டக்ட்னு பேரு. அப்போ இந்த ஹார்மோனு டிஸ்டல் கன்வெர்டர் டியூபிள்ஸ்லயும் கலெக்டிங் டக்ட் மேலேயும் ஆக்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வாட்டரை ரீஅப்சர்வ். அப்போ வாட்டரை ரீஅப்சர்வ் பண்றதுனால இந்த ஹார்மோனுக்கு பேரு என்ன பேர் சொல்லுவோம், வாட்டர் ரிட்டைனிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இது டிஃபிஷியன்சி ஆனாதான் என்ன டிசீஸ் வரும் அப்படின்னா டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க மேட்ச் பண்ணிடலாம். இது இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆன்டி டைரோட்டிக் ஹார்மோன், திஸ் இஸ் அ ஆன்சர். ஓகேவா? இப்படி கிளாரிஃபிகேஷனா என்ன அப்படின்னா ஆன்சரை நம்ம சொல்லணும். ஏதோ போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா இங்கி பைக்கி வாங்கி போடக்கூடாது. உள்ள விளக்கத்துக்கு உண்டான கொஷினுக்கு உண்டான விளக்கம் ஃபுல்லா தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி என்ன அப்படின்னா இன்னொரு கொஷினை நம்ம சந்திப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க அதை பதிவிடுங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தனாலும் ஸ்டெம் அகாடமியை என்ன அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான கொஷின்ஸும் இதே போல ரெகுலராகவும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். தேங்க்யூ.